ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேதா ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். நாசா ரீசெண்டாக ஒரு ஷாக்கிங் டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க. K2-18bன்னு ஒரு எக்ஸோ பிளானட்டில் ஏலியன் லைஃபோட எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளானட்டை ஹைசீன் வேர்ல்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ஜஸ்ட் ரேண்டம் கெஸ் இல்லை, ரியல் சயின்டிஃபிக் டேட்டா. நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் டீப்பாக போகலாம். K2-18b இது என்ன பிளானட் அப்படின்னா, K2-18b ஒரு எக்ஸோ பிளானட், மீனிங் சோலார் சிஸ்டம்க்கு வெளியில் இருக்கிற பிளானட் அப்படின்னு அர்த்தம். அதாவது 120 லைட் இயர்ஸ் அவேல இருக்குது. லைட் இயர் அப்படின்றது டைம் கிடையாது, அது தூரம். நம்ம மேலே இருக்கிற சன்னில் இருந்து லைட் நம்ம கண்ணுக்கு வர 8 நிமிஷம் ஆகுது. இந்த K2-18b பிளானட்டில் நமக்கு 124 லைட் இயர்ஸ் தூரம் அப்படின்னா, அந்த பிளானட்டில் இருந்து வந்த லைட் 124 வருடத்துக்கு முன்னாடி வெளியே வந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 1 லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் இன் 1 இயர். லைட் அதாவது லைட் டிஸ்டன்ஸ் 1 இயருக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு, 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி 1135 ட்ரில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே சன் மாதிரி ஒரு ஸ்டாரை ஆர்பிட் பண்ணுது. ஆனால் அந்த ஸ்டார் எம்-டிராஃப் ஸ்டார், நம்ம சன்னை விட சின்ன அண்ட் கூலான ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சைஸ் வைஸ் எர்த்தை விட 8 டைம்ஸ் மாஸ் இருக்கும். அட்மாஸ்ஃபியர் இருக்குதுன்னு நாசா ப்ரூவ் பண்ணியிருக்கு. அட்மாஸ்ஃபியரில் ஹைட்ரஜன், வாட்டர், மீத்தேன் இதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் அந்த அட்மாஸ்ஃபியரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அனாலிசிஸில் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிடெக்ட் பண்ணியிருக்கு. மோஸ்ட் ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, டைமெத்தில் சல்ஃபைட் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதாவது டைமெத்தில் சல்ஃபைடு அப்படின்னா என்ன அப்படின்னா, எர்த்தில் டிஎம்எஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்லி லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஓஷன் பிளாங்க்டான்ஸ் மாதிரி மைக்ரோஸ்கோபிக் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏலியன் லைஃப்னு டைரக்ட் எவிடன்ஸ் இல்லை, ஆனால் பாசிபிள் க்ளூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஹைசீன் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஹைசீன் இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரஜன் ரிச் ப்ளஸ் ஓஷன் பேஸ்டு பிளானட் அப்படின்னு சொல்லலாம். சர்ஃபேஸில் லிக்விட் வாட்டர் இருக்கலாம், ஸ்கை ஹைட்ரஜனாக இருக்கும். அந்த வாட்ரு ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ லைஃப் சர்வைவ் பண்ணுற சான்சஸ் ஆர் மோர். எர்த் மாதிரி கண்டிஷன் இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரோமார்ஃபில்ஸ் மாதிரி ஸ்டேஞ்ச் ஆர்கானிசம் சர்வைவ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரோமார்ஃபில்ஸ் அப்படின்னா எர்த்தில் டூ ஹாட், டூ கோல்ட், சால்ட்டி, அசிட்டிக் ஏரியாஸில் சர்வைவ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நாசாவோட போல்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, வி மே நாட் பி அலோன். நாசா ஓப்பனாக சொல்கிறது ரேர், ஆனால் இப்போது சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஸ்ட்ராங் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது இதில். ஏன்னா இவ்வளோ தூரம் நாசா சொல்ல மாட்டாங்க. 99.7% கிட்ட அக்யூரசியில் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு உயிர் வாழ்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃப்யூச்சரில் ஏலியன்ஸ் லைஃப் இருக்குதுன்னு ப்ரூஃபை தரும்னு நம்பலாம். இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் கம்மிங் மந்த்ஸில் நடக்கும். கன்ஃபார்மாக டிஎம்எஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. வேறு ஹைசீன் வேர்ல்ட்ஸ்லையும் சேம் மெத்தட் ட்ரை பண்ணுறது. அண்ட் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் ஃபுல் பொட்டன்ஷியல் இப்போது தான் காமிக்கும். இது ஒரு மைல்ஸ்டோன் சயின்ஸில். ஏலியன்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் இந்த லெவல் ஆஃப் க்ளூஸ் வந்தது ஃபர்ஸ்ட் டைம் தான். நம்ம லைஃப் எர்த்தோட யூனிக்னஸ் எல்லாம் கொஷின் மார்க் ஆகுது. யூனிவர்ஸ் இஸ் பிக், நம்ம அலோன் இல்லைன்னு எவிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபார் மோர் மைண்ட் ப்ளோயிங் சயின்ஸ் அப்டேட்ஸ். தேங்க்யூ.